இன்றைய முக்கிய செய்திகள். அரசியலில் கண்ணியம் இல்லாமல் கோமாளித்தனமாக நடந்து கொள்வதா அமெரிக்க அதிபர் டிரம்பின் அவதூறு பதிவுக்கு ஒபாமா கண்டனம். ஓம் பிர்லாவுக்கு எதிரான நம்பிக்கையில்லா தீர்மானம் மீது மார்ச் 9ஆம் தேதி விவாதம். முக்கிய மசோதாக்கள் தாக்கல் செய்யப்பட உள்ளதாகவும் கிரண் ரிஜிஜு தகவல். பசிப்பிணியை போக்கும் திட்டங்கள் தான் திராவிட மாடல் அரசின் திட்டங்கள். வள்ளலார் வழியில் திமுக அரசு செயல்படுவதாக ஸ்டாலின் பெருமிதம். அகமதாபாத் விமான விபத்து குறித்த இத்தாலி பத்திரிகை செய்தியால் அதிர்ச்சி. உள்நாட்டு விசாரணை மீது நம்பிக்கை இல்லையா என அமைச்சர் முரளிதர் கேள்வி. வணக்கம். அரசியலில் கண்ணியம் இல்லாமல் போய்விட்டது என்றும் பதவிக்குரிய மரபை மதிக்காமல் கோமாளித்தனமான செயல்களில் சிலர் ஈடுபடுவதாகவும் டிரம்பின் அவதூறு பதிவு குறித்து அமெரிக்க முன்னாள் அதிபர் ஒபாமா கருத்து தெரிவித்துள்ளார். கடந்த 5ஆம் தேதி அதிபர் டிரம்ப் தமது ட்ரூத் சோஷியல் வலைதளத்தில் ஒபாமா மற்றும் அவரது மனைவி மிஷேல் குறித்து இனவெறி கருத்தை பதிவு செய்திருந்தார். 2020ஆம் ஆண்டு அதிபர் தேர்தலில் ஜனநாயக கட்சியைச் சேர்ந்த பிடனுக்கு ஆதரவாக ஒபாமா பிரச்சாரம் செய்த நிலையில் பிடன் வெற்றி பெற்றார். அப்போது அதிபராக இருந்து தோல்வியடைந்த டிரம்ப் தேர்தலில் மோசடி நடந்ததாக குற்றம் சாட்டினார். இந்நிலையில் தேர்தல் திருடப்பட்டதாக குறிப்பிட்டு ஒபாமா மிஷேல் முகங்களை மனித குரங்குகளின் உடலில் பொருத்தியது போன்ற படத்துடன் ட்ரூத் சோஷியல் பதிவு வெளியிடப்பட்டது. இதற்கு கடும் எதிர்ப்பு எழுந்ததை அடுத்து நீக்கப்பட்ட நிலையில் வெள்ளை மாளிகை பணியாளர்தான் பதிவிட்டதாக டிரம்ப் கூறினார். அந்த காணொளியின் தொடக்கத்தில் தேர்தல் மோசடி பற்றி இருந்ததை பார்த்து தாம் அனுமதித்ததாகவும் இறுதியில் உள்ள சர்ச்சைக்குரிய காட்சிகளை பார்க்காததால் குற்ற உணர்ச்சி ஏற்படவில்லை என்று விளக்கமளித்த அவர் மன்னிப்பு கோரப் போவதில்லை என்றும் தெரிவித்திருந்தார். இந்நிலையில் அரசியல் விமர்சகர் பிரையன் டைலர் கோஹன் வலையொலிக்கு பேட்டியளித்த ஒபாமா இந்த அவதூறு பதிவு பற்றிய கேள்விக்கு அதிபரின் பெயரை குறிப்பிடாமல் பதிலளித்தார். அமெரிக்காவில் தொலைக்காட்சிகளிலும் சமூக வலைதள பதிவுகளிலும் கோமாளித்தனமான வேடிக்கைகள் அரங்கேறி வருவதாக அவர் கூறினார். இதில் உண்மை என்னவென்றால் இது குறித்து யாருக்கும் வெட்கமில்லாமல் போய்விட்டது என்றும் ஒபாமா விமர்சித்தார். உயர் பதவி வகிப்பவர்கள் அந்த பதவிக்கு மரியாதை அளித்து மரபுப்படி கண்ணியத்துடன் நடந்து கொள்ள வேண்டும் என்ற ஒபாமா தற்போது அதுவெல்லாம் இல்லாமல் போய்விட்டது என்று வருத்தம் தெரிவித்தார். மினசோட்டா மாகாணத்தில் சட்டவிரோதமாக குடியேறியவர்களை கண்டுபிடிப்பதாக கூறி குடியேற்றம் மற்றும் சுங்கத்துறை அதிகாரிகள் மேற்கொள்ளும் முரட்டுத்தனமான அத்துமீறல்கள் கவலை தருவதாகவும் அபாயகரமானவை என்றும் அவர் கூறினார். திட்டமிட்டு அமைப்பு ரீதியாக இந்த சர்வாதிகார நடவடிக்கை மேற்கொள்ளப்படுவதாகவும் இந்த நாடு தாங்கள் நம்பிக்கை வைத்த அமெரிக்கா இல்லை என்றும் மக்கள் கூறுவதாக ஒபாமா தெரிவித்தார். மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லாவுக்கு எதிரான நம்பிக்கையில்லா தீர்மானம் மீது அடுத்த மாதம் 9ஆம் தேதி விவாதம் நடைபெறும் என நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடரின் முதல் அமர்வு கடந்த மாதம் 28ஆம் தேதி தொடங்கியது. கூட்டத்தொடரில் எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுலை பேச அனுமதிக்காதது, 8 உறுப்பினர்களை இடைநீக்கம் செய்தது, பெண் எம்பிக்களை அவதூறாக பேசியது உள்ளிட்ட காரணங்களுக்காக திரு ஓம் பிர்லாவை பதவி நீக்கம் செய்ய வலியுறுத்தி நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டுவர எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் 118 பேர் கையெழுத்திட்ட நோட்டீஸ் கடந்த 10ஆம் தேதி வழங்கப்பட்டது. எதிர்க்கட்சி உறுப்பினர்களை ஜனநாயக கடமை ஆற்ற விடாமல் அவர் தடுப்பதாகவும் நோட்டீஸில் கூறப்பட்டுள்ளது. அந்த நோட்டீஸில் சில குறைபாடுகள் இருந்ததால் அதை திருத்தி வழங்குமாறு மக்களவை செயலகத்துக்கு திரு ஓம் பிர்லா அறிவுறுத்தினார். பட்ஜெட் தொடரின் முதல் அமர்வு நேற்று முன்தினம் நிறைவடைந்த நிலையில் அடுத்த அமர்வு மார்ச் 9இல் தொடங்கி ஏப்ரல் 2ஆம் தேதி வரை நடைபெற உள்ளது. தமது அருணாச்சலம் மேற்கு தொகுதியை இன்று பார்வையிட்ட அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு செய்தியாளர்களிடம் பேசிய போது முக்கியமான சட்ட முன்வடிவுகள் தாக்கல் செய்யப்பட்டு விவாதத்துக்கு பின் நிறைவேற்றப்பட உள்ளதால் பட்ஜெட் தொடரின் 2ஆம் அமர்வு சுவாரஸ்யமாக இருக்கும் என்று கூறினார். விதிப்படி கூட்டத்தொடரின் முதல் நாளான 9ஆம் தேதி மக்களவைத் தலைவருக்கு எதிரான நம்பிக்கையில்லா தீர்மானம் விவாதத்துக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என்ற அவர் அதைத் தொடர்ந்து வாக்கெடுப்பு நடத்தப்படலாம் என்றும் கூறினார். மக்களவையில் 5 அமைச்சகங்களின் மானிய கோரிக்கைகள் குறித்தும் மாநிலங்களவையில் 5 அமைச்சகங்களின் பணிகள் குறித்தும் விவாதம் நடைபெறும் என்றும் திரு கிரண் ரிஜிஜு தெரிவித்தார். பசிப்பிணியை போக்கும் திட்டங்கள் தான் திராவிட மாடல் அரசின் திட்டங்கள் என முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சென்னை கீழ்ப்பாக்கத்தில் உள்ள காஞ்சிபுரம் ஏகாம்பரநாதர் மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி வளாகத்தில் இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் நடைபெற்ற அனைத்துலக வள்ளலார் மாநாட்டை இன்று அவர் தொடங்கி வைத்தார். மேலும் வள்ளலாரின் ஓவிய கண்காட்சி, மூலிகை கண்காட்சி மற்றும் சித்த மருத்துவ முகாமையும் திரு ஸ்டாலின் பார்வையிட்டார். பின்னர் கடலூர் மாவட்டம் வடலூர் வள்ளலார் சர்வதேச மையத்தில் முடிவுற்ற கட்டுமான பணிகளையும் திருவொற்றியூர் நெடுஞ்சாலைக்கு வள்ளலார் நெடுஞ்சாலை என பெயர் சூட்டப்பட்ட பெயர் பலகையையும் காணொலி வாயிலாக திறந்து வைத்து வள்ளலாரின் தொண்டர்களுக்கு விருதுகளை அவர் வழங்கினார். அப்போது பேசிய திரு ஸ்டாலின், திமுக ஆட்சியில் 4192 கோயில்கள் புதுப்பிக்கப்பட்டு குடமுழுக்கு நடத்தப்பட்டுள்ளதாகவும் 1000 ஆண்டுகள் பழமையான கோயில்கள் புனரமைக்கப்பட்டுள்ளதாகவும் கூறினார்.
8423 கோடி ரூபாய் மதிப்பிலான கோயில் நிலங்கள் மீட்கப்பட்டுள்ளதாகவும் 19 கோயில்களில் முதலுதவி மருத்துவமனைகள் அமைக்கப்பட்டுள்ளதாகவும் 12 கோயில்களில் நாள் முழுவதும் அன்னதான திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். உலகிற்கே தனிப்பெரும் கருணை என்ற அன்பு வழியை போதித்தவர் வள்ளலார் என்றும் பசிப்பிணியை போக்கும் திட்டங்கள் தான் திராவிட மாடல் அரசின் திட்டங்கள் என்றும் முதலமைச்சர் கூறினார். தமிழ் சமூகத்தில் உதித்த புரட்சியாளர், பண்பாளர், அவரை போற்ற வேண்டியது தமிழ்நாட்டுடைய கடமை. என்னுடைய பேச்சுகள்லையும் சமூக வலைத்தள பதிவுகள்லையும் வள்ளலாரை நிறைய நான் மேற்கோள் காட்டியிருக்கிறேன். வள்ளலாரின் கோட்பாடுகளை மேற்கோள் காட்டுவது மட்டுமல்ல, அவற்றை செயல் வடிவத்தில் நடைமுறைப்படுத்திட்டு இருக்கிறோம். தமிழ்நாட்டின் பண்பாடு அடையாளங்களுக்கு வேறு வர்ணம் பூச சிலர் முயற்சித்து பிரிவினையை தூண்டுவதாக திரு ஸ்டாலின் குற்றம் சாட்டினார். அனைத்துலக வள்ளலார் மாநாட்டை குறிக்கும் விதமாக இந்த வளாகத்தில் நினைவு தூண் அமைக்கப்படும். வள்ளலார் சன்மார்க்க பயிற்சி பள்ளி அரசு சார்பில் அமைக்கப்படும். 3 இடங்களில் வள்ளலார் அன்னதான கூடங்கள் அமைக்கப்படும். வடலூரில் வள்ளலார் பெயரில் மூலிகை தோட்டம் அமைக்கப்படும். சென்னையில் வள்ளலார் ஆய்வு மையம் அமைக்கப்படும் என்பன உள்ளிட்ட 7 அறிவிப்புகளை முதலமைச்சர் வெளியிட்டார். முன்னதாக சென்னை மத்திய கைலாஷ் பகுதியில் 60 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்ட எல் வடிவ மேம்பாலத்தை திரு ஸ்டாலின் திறந்து வைத்து பயணம் செய்து பார்வையிட்டார். சர்தார் பட்டேல் சாலையில் இருந்து ராஜீவ்காந்தி சாலைக்கு வாகனங்கள் சிரமமின்றி செல்லும் வகையில் இந்த மேம்பாலம் அமைக்கப்பட்டுள்ளது. அதிமுக பாஜக கூட்டணியை தமிழக மக்கள் நம்ப தயாராக இல்லை என்று துணை முதலமைச்சர் திரு உதயநிதி தெரிவித்துள்ளார். பட்டுக்கோட்டையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அவர் பேரறிஞர் அண்ணா, முத்தமிழறிஞர் கலைஞர் ஆகியோரது சிலைகளை திறந்து வைத்தார். அப்போது பேசிய திரு உதயநிதி, தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்கு மத்திய பாஜக அரசு முட்டுக்கட்டை போட நினைப்பதாக கூறினார். மாநிலத்திற்கான நிதியை தர மறுப்பதாகவும் மத்திய பட்ஜெட்டில் தமிழ்நாடு புறக்கணிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். இருப்பினும் எல்லாருக்கும் எல்லாம் என்று கூறுவது போல் எல்லா ஊர்களுக்கும் எல்லாம் என்று முதலமைச்சர் பல்வேறு திட்டங்களை சிறப்புற செயல்படுத்தி உள்ளதாக திரு உதயநிதி கூறினார். பாஜகவின் முரட்டு அடிமையாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி திரு பழனிசாமி இருப்பதாகவும் அவர் விமர்சித்தார். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்தியாவிலே சிறந்த பாஜகவுடைய முரட்டு அடிமை. இதுவே 10 தொகுதி பழனிசாமியும் 10 தொகுதி மோடியும் என்னதான் பாடுபட்டாலும் தமிழ்நாட்டு மக்களை மீண்டும் அவங்க நம்பிக்கையை பெற முடியாது. திமுக அரசின் முன்னெடுப்பு திட்டங்களால் இந்தியாவிலேயே 19% வளர்ச்சியுடன் இன்றைக்கு தமிழ்நாடு முதன்மை மாநிலமாக திகழ்வதாக திரு உதயநிதி தெரிவித்தார். வரும் சட்டப்பேரவை தேர்தலில் திமுக கூட்டணி 200க்கும் அதிகமான தொகுதிகளில் நிச்சயம் வெற்றி பெறும் என்றும் அவர் கூறினார். விடுமுறை நாளான இன்று தமிழரின் பாரம்பரியத்தை உலகிற்கு பறைசாற்றும் கீழடி அருங்காட்சியகத்தை காண ஏராளமானோர் குவிந்தனர். கீழடியில் 2600 ஆண்டுகளுக்கு முன் வாழ்ந்த மக்கள் பயன்படுத்திய சுடுமண் பொருட்கள், தந்தம், தங்கம் உள்ளிட்டவற்றை கொண்டு 2023ஆம் ஆண்டில் அருங்காட்சியகம் அமைக்கப்பட்டது. இந்நிலையில் அகழ்வாய்வு நடந்த இடங்களையும் சேர்த்து 24 கோடி ரூபாய் செலவில் திறந்த வெளி அருங்காட்சியகமும் அமைக்கப்பட்டு நேற்று முன்தினம் அதை முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் திறந்து வைத்தார். வார விடுமுறையான இன்று பள்ளி மாணவர்களும் சுற்றுலா பயணிகளும் அருங்காட்சியகத்தை காண குவிந்தனர். திறந்தவெளி அருங்காட்சியகத்தில் மீன் உருவம் பொறித்த உரைக்கிணறு, சிவப்பு நிற கொள்கலன், செங்கல் கட்டுமானங்கள், உலைக்கலன் உள்ளிட்டவற்றை அவர்கள் கண்டு ரசித்தனர். பழங்காலத்து மக்களை பத்தியும் அவங்கள பத்தியும் நிறைய தெரிஞ்சுக்கிட்டேன். அங்க பழைய பொருட்கள், அந்த மனிதர்கள் யூஸ் பண்ணது எல்லாமே நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இங்க வந்தது மூலமா எனக்கு ஒரு பெஸ்ட் நாலேஜ் கிடைச்ச மாதிரி இருந்துச்சு. இத மூலமா நான் இன்னும் அறிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். நன்றி. அருங்காட்சியகத்தை சுற்றி பார்த்த சுற்றுலா பயணிகள் செல்ஃபி முனை முன் நின்று புகைப்படம் எடுத்துக் கொண்டனர். கீழடி அருங்காட்சியகத்தை காண நாள்தோறும் 2000க்கும் மேற்பட்டவர்கள் வருகை தருகின்றனர். இனி வருவது செய்தித் துளிகள். தமிழ்நாட்டில் இறுதி வாக்காளர் பட்டியல் வரும் 23ஆம் தேதி வெளியிடப்படும் என்று தலைமை தேர்தல் அதிகாரி திருமதி அர்ச்சனா பட்நாயக் தெரிவித்துள்ளார். நாளை மறுநாள் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்பட்ட இந்த பட்டியல் உச்சநீதிமன்றம் வழங்கிய அவகாசத்தால் வரும் 23ஆம் தேதி வெளியாவதாக அவர் கூறியுள்ளார். ஈரோட்டில் நடைபெற்ற மண்டல மதிமுக தேர்தல் நிதியளிப்பு கூட்டத்தில் பேசிய அக்கட்சியின் பொதுச் செயலாளர் திரு வைகோ, அதிமுகவுடன் கூட்டணி அமைத்ததுதான் தமது அரசியல் வாழ்வின் நம்பகத்தன்மையை சுக்கு நூறாக்கியதாக தெரிவித்தார். கடந்த காலத்தில் தாம் சில பிழைகளை செய்ததாக குறிப்பிட்ட அவர், எம்ஐஎம் போல் உயர்ந்திருக்க வேண்டிய மதிமுக அதிமுகவுடன் கூட்டணி அமைத்ததால் படுபாதாளத்திற்கு சென்றதாக கூறினார். நாம் கடந்த காலத்தில் நான் சில பிழைகளை செய்திருக்கிறேன். அதிமுக பொதுச் செயலாளர் 19 மாதம் சிறையில் அடைத்தாரோ அதே அதிமுகவோடு உடன்பாடு வைத்ததை போன்ற ஒரு பிழையான, தவறான, மன்னிக்க முடியாத ஒரு முடிவு எடுத்திருக்கவே முடியாது.
பெண்கள் குறித்து அவதூறாக பேசிய தமிழக பாஜக தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் தமிழக பெண்களிடம் பகிரங்கமாக வருத்தம் தெரிவிப்பதுதான் அரசியல் நாகரிகம் என்று பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாசு வலியுறுத்தியுள்ளார். நேற்று முன்தினம் செய்தியாளர்களிடம் பேசிய திரு நயினார் நாகேந்திரன் தாவேகா தலைவர் திரு விஜய் அவரது வீட்டில் இருந்தும் நடிகை த்ரிஷாவின் வீட்டில் இருந்தும் வெளியே வர வேண்டும் என்று கூறியதற்கு அரசியல் கட்சி தலைவர்கள் கண்டனம் தெரிவித்துள்ள நிலையில் பல்வேறு தரப்பில் இருந்தும் விமர்சனங்கள் வலுத்து வருகின்றன. பெரம்பலூர் அருகே அரசலூரில் நடைபெற்ற ஜல்லிக்கட்டு போட்டி 600 காளைகள் 300 வீரர்களுடன் களை கட்டியது. வாடி வாசலில் இருந்து சீறி பாய்ந்த காளைகளை இளைஞர்கள் போட்டி போட்டு அடக்கினர். மணப்பாறையை அடுத்த டி உடையாப்பட்டியில் விறுவிறுப்பாக நடைபெற்ற ஜல்லிக்கட்டு போட்டியில் 700 காளைகளை அடக்க 300 வீரர்கள் களமிறங்கினர். சிவகங்கை அருகே டி புதூரில் நடைபெற்ற மஞ்சு விரட்டில் 400க்கும் மேற்பட்ட காளைகள் அவிழ்த்து விடப்பட்டன. 100க்கும் அதிகமான மாடுபிடி வீரர்கள் ஆர்வத்துடன் கலந்து கொண்டு காளைகளை அடக்கினர். சமஸ்கிருதம் தாய்மொழியாக இருக்க வாய்ப்பு இல்லை என்று தொல்லியல் ஆய்வாளர் திரு அமர்நாத் ராமகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். திருவள்ளூரில் நடந்த புத்தக கண்காட்சியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் சமஸ்கிருதம் உருவாக்கப்பட்ட மொழி என்றும் பல மொழிகளின் கலவையாக அமைந்த மொழி என்றும் கூறினார். நீலகிரி மாவட்டம் முதுமலை புலிகள் காப்பகம் மற்றும் கூடலூர் வனக்கோட்டத்தில் ஒருங்கிணைந்த நிலவாழ் பறவைகள் கணக்கெடுப்பு பணி தொடங்கியுள்ளது. பறவைகளின் குடும்பங்கள், இனம் காண்பது, அதன் கண்கள், கழுத்தின் வடிவம், இறக்கைகளின் வண்ணம் மற்றும் அவை எழுப்பும் ஒலி அடிப்படையில் இந்த கணக்கெடுப்பு நடைபெறுகிறது. கடந்த ஆண்டு நிலவாழ் பறவைகள் கணக்கெடுப்பின்படி 138 வகையான பறவைகள் கண்டறியப்பட்ட நிலையில் இந்த ஆண்டு கூடுதலாக பறவைகள் கண்டறியப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த கணக்கெடுப்பில் 100க்கும் மேற்பட்ட வன பணியாளர்களும் 30க்கும் மேற்பட்ட தன்னார்வலர்களும் பங்கேற்றுள்ளனர். மலைகளின் இளவரசியான கொடைக்கானலில் வெண்மேகங்கள் மலை முகடுகளில் படர்வது கண்களுக்கு விருந்தளிக்கும் விதமாக உள்ளது. கோக்கஸ் வாக் பள்ளத்தாக்கு, சிட்டி வியூ பகுதிகளில் இருந்து மலை முகடுகளை பார்க்கும் பொழுது மிதந்து செல்லும் வெண்மேகங்கள் கடல் அலைகளைப் போல காட்சி தருகின்றன. இந்த இயற்கையின் அற்புதம் சுற்றுலா பயணிகள் கண்களுக்கு விருந்தாக அமைந்துள்ளது. இந்த அழகிய காட்சியை பார்த்து மகிழ்ந்த அவர்கள் தங்கள் செல்பேசிகளில் புகைப்படம் எடுத்துக் கொண்டனர். சென்னை புறநகர் பகுதிகளில் கொட்டிய பனிமூட்டத்தால் வாகனங்கள் முகப்பு விளக்குகளை எரியவிட்டவாறு சென்றன. பூந்தமல்லி, பொன்னேரி உள்ளிட்ட பகுதிகளில் காலை 8 மணி வரை நிலவிய பனிப்பொழிவால் வாகன ஓட்டிகள் சிரமத்திற்கு ஆளாகினர். சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை மாற்றமின்றி ஒரு சவரன் 1,16,480 ரூபாயாகவும் 1 கிராம் 14,560 ரூபாயாகவும் உள்ளது. வெள்ளி விலை மாற்றமின்றி 1 கிராம் 280 ரூபாயாக உள்ளது. இனி வருவது உலகச் செய்திகள். சீனாவில் வசந்த கால திருவிழா தொடங்க உள்ளதை முன்னிட்டு லட்சக்கணக்கான மக்கள் சொந்த ஊருக்கும் சுற்றுலா தலங்களுக்கும் படையெடுக்க தொடங்கியுள்ளனர். சீன மக்கள் சீன புத்தாண்டு தினத்தை வசந்த விழாவாக கொண்டாடி வருகின்றனர். வரும் 17ஆம் தேதி புத்தாண்டு தினம் வருவதால் அதை குடும்பத்துடன் கொண்டாட பெரும்பாலான மக்கள் சொந்த ஊருக்கு புறப்பட்டு செல்கின்றனர். இதேபோல் பலர் சுற்றுலா தலங்களில் பொழுதை போக்க படையெடுத்து வருகின்றனர். இதனால் சீனாவில் உள்ள முக்கிய நகரங்களில் உள்ள ரயில் மற்றும் விமான நிலையங்களில் கூட்டம் நிரம்பி வழிகிறது. பயணிகளை உற்சாகப்படுத்தும் வகையில் சீன பாரம்பரிய நடனத்திற்கும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. செல்ல பிராணிகளை தங்களுடன் எடுத்து செல்லவும் ரயில்களில் சிறப்பு வசதிகள் செய்யப்பட்டுள்ளன. வசந்த திருவிழாவுக்காக சுமார் 54 கோடி பேர் ரயில்களிலும் 10 கோடி பேர் விமான சேவைகளையும் பயன்படுத்துவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. சீன புத்தாண்டுக்காக பொதுமக்கள் மேற்கொள்ளும் இந்த பயணம்தான் உலகின் மிகப்பெரிய மனித இடப்பெயர்வு என்பது குறிப்பிடத்தக்கது. கிரீஸ் நாட்டின் ஏதென்ஸ் நகரில் 3 நாட்கள் நடைபெறும் சர்வதேச நடன திருவிழா களை கட்டியுள்ளது. சைப்ரஸ் உள்ளிட்ட பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த நடன கலைஞர்கள் ஆர்வத்துடன் பங்கேற்று தங்கள் நடன திறமைகளை வெளிப்படுத்தி வருகின்றனர். முதல் ஒலிம்பிக் போட்டி நடைபெற்ற ஏதென்ஸ் நகரில் உள்ள பழமையான பெனாதனிக் திறந்தவெளி மைதானத்தில் கடந்த 13ஆம் தேதி தொடங்கிய இந்த திருவிழா இன்று நிறைவடையும் நிலையில் போட்டியில் வெற்றி பரிசை தட்டிச் செல்ல நடன கலைஞர்கள் தங்கள் முழு திறமையையும் வெளிப்படுத்தி அசத்தி வருகின்றனர்.
4ஆம் நூற்றாண்டு கட்டப்பட்ட இந்த திறந்தவெளி மைதானம் கடந்த 130 ஆண்டுகளுக்கு முன்பு பளிங்கு கற்களுடன் புதுப்பிக்கப்பட்டது. கிரேக்க கலாச்சாரத்தை பறைசாற்றவும் அந்நாட்டு சுற்றுலாவை மேம்படுத்தும் விதமாகவும் இந்த பழமையான மைதானத்தில் சர்வதேச நடன திருவிழா நடத்தப்பட்டு வருகிறது. T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரில் நேபாளத்தை 9 விக்கெட் வித்தியாசத்தில் வீழ்த்தி மேற்கிந்திய தீவுகள் அணி அபார வெற்றி பெற்றது. மும்பை வான்கடே மைதானத்தில் நடைபெற்ற 25வது லீக் ஆட்டத்தில் டாஸ் வென்ற மேற்கிந்திய தீவுகள் அணி முதலில் பந்து வீச்சை தேர்வு செய்தது. இதனை அடுத்து பேட்டிங் செய்த நேபாள அணி 20 ஓவர்களில் 8 விக்கெட்டுகளை இழந்து 133 ரன்கள் சேர்த்தது. 134 ரன்கள் என்ற வெற்றி இலக்குடன் களமிறங்கிய மேற்கிந்திய தீவுகள் அணியின் தொடக்க வீரர் பிரண்டன் கிங் 22 ரன்களுக்கு ஆட்டமிழந்தார். கேப்டன் ஷாய் ஹோப் 61 ரன்களுடனும் ஷிம்ரன் ஹெட்மயர் 46 ரன்களுடனும் ஆட்டமிழக்காமல் இருந்தனர். 15.2 ஓவரில் 134 ரன்கள் எடுத்து மேற்கிந்திய தீவுகள் அணி வெற்றி பெற்றது. மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். பதவிக்குரிய மரபை மதிக்காமல் கோமாளித்தனமான செயல்களில் சிலர் ஈடுபடுவதாக டிரம்பின் அவதூறு பதிவு குறித்து அமெரிக்க முன்னாள் அதிபர் ஒபாமா கருத்து தெரிவித்துள்ளார். மக்களவைத் தலைவர் ஓம் பிர்லாவுக்கு எதிரான நம்பிக்கையில்லா தீர்மானம் மீது அடுத்த மாதம் 9ஆம் தேதி விவாதம் நடைபெறும் என அமைச்சர் கிரண் ரிஜிஜு தெரிவித்துள்ளார். பசிப்பிணியை போக்கும் திட்டங்கள் தான் திராவிட மாடல் அரசின் திட்டங்கள் என முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் சன் டிவியில் செய்திகள் காலை 7:30 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலில் இணைந்திருங்கள். வணக்கம். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.